கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென உடலில் ஏற்பட்ட மாற்றம். நீந்த முடியாமல் மூழ்கிய இளைஞர். முருகனை வேண்டிக் கொண்டு திருச்செந்தூருக்கு குடும்பத்தோடு சென்றிருந்த போது இளைஞருக்கு நேர்ந்த அதிர்ச்சி. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பாத யாத்திரையாக வந்து வேல் குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி முத்தையாபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த 26 வயதான செல்வகனி என்ற இளைஞர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களோடு திருச்செந்தூருக்கு வருகை தந்து சுவாமி தரிசனத்திற்கு முன்பாக கடலில் புனித நீராடி கொண்டிருந்தார். செல்வகனிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் கடலில் மூழ்கினார். குடும்பத்தினர் காப்பாற்ற சொல்லி அலறவே அருகாமையில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அவரை மீட்டு வெளியே கொண்டு வர 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்து விட்டனர். வலிப்பு உள்ளிட்ட நோய்கள் உள்ளவர்கள் கடலில் குளிப்பது, மலை ஏறுவது போன்ற கடினமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் குறித்து திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.